நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க எங்கள் வீட்டை பற்றி. ஆக்சுவலி அது வந்து தப்பாக போயிடுச்சு. நான் என்ன சொல்ல யோசிச்சனோ அது வந்து மாறி உங்களுக்கு புரியப்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னா, எப்போவுமே வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இடையில ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும். 2-3 டேக்லாம் போகும். சில டைம் 10 டேக் வரையும் கூட போகும். அப்போ நான் ஸ்டார்டிங்கில் என்ன கண்டென்ட் பேச ஆரம்பித்தனோ அது மாறி 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 கடைசியில் வேறு ஏதோ பேசியிருப்பேன். அந்த வீடியோலையும் அதே தாங்க நடந்துச்சு. நான் என்ன சொல்ல ஆசைப்பட்டேன்னா, பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். அங்கே இந்த இஷ்யூஸ் இருந்துச்சு, இங்கே இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு கம்பேரிசன் தான் சொல்ல ஆசைப்பட்டேன். அது வந்து மாறி வந்து நான் பழைய வீட்டை குறை சொல்கிற மாதிரி உங்களுக்கு கன்வே ஆயிடுச்சு. அந்த வீட்டை நான் எப்போவுமே குறை சொல்ல மாட்டேங்க. அது ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் தனியாக வீடு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த வீடு தான் எங்களுக்கு அமைஞ்சுது. 5 வருஷமாக நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அதில் நிறைய மெமரிஸ் இருக்குது. அதனால் அந்த வீடு வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் இந்த வீட்டுக்கு மாறினதுக்கான காரணங்கள் எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொன்னது தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் ரீசன்ஸ் கிடையாது. நாங்கள் பிஸ்னஸ்க்காக ஒரு குடோன் கட்டியிருக்கோம். குடோனுக்கும் அந்த வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம். நம்ம வந்துட்டு போகிறதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளும் கொஞ்ச நாள் மாறி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கூடவே ஒரு ரூம் போட்டோன்னா நம்ம வீடு குடோன் எல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்மளோட சொந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தோம். மற்றபடி வீட்டு மேலே எந்த குறையும் நினச்சி நாங்கள் இந்த வீட்டுக்கு மாறல. எங்களோட கன்வீனியன்ட்டுக்காக மாறணும். வேறு எதுவும் ரீசன் இல்லைங்க.